நாடார் சமுதாயமா இருக்கட்டும், எந்த சமுதாயத்துக்கு ஒரு பிரச்சனை நான் நிற்பேன். ஐயா கோனார் அடிச்சாலும் அவனை தூக்கி உள்ள கவைன்னு சொல்லுவேன். ஏன்னா இங்கு வந்து என்னுடைய நோக்கம் என்ன தெரியுமா, கோயிலுக்குள்ள நம்மளை விடக்கூடாதுன்னு சொல்லுவேன். சொல்றவன் தான் நம்மளுக்கு எதிரியா இருப்பான். அப்ப நம்ம வந்து என்ன போனா, அந்த கோவிலே வந்து நம்ம கட்டியிருந்ததான் பிச்சை எடுக்கிறதுக்காக வந்து தட்டோட இருப்பாங்க. அவன் தான் பிச்சைக்கார பயிலுங்க. தமிழ்நாட்டை தமிழ் சமூகம் ஆள வேண்டும். இனிமேல் நம்ம விழுத்து கொள்ளவில்லை என்றால் திராவிடத்திற்கு அடிமையாக இருந்து ஒரு சீட்டுக்கு 2 சீட்டுக்கு பிச்சை எடுக்க வேண்டும். நம்ம தான் 100 சீட்லையுமே நம்ம தான் இருக்கணும். ஏன்னா இப்ப நம்ம அதுக்குள்ள கலப்படமே வரமாட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா இதுல இருக்க மாட்டேன், தெரிஞ்சுக்கலாம் கலப்படம் எங்க இருப்பேன், கலப்படம் எங்க இருக்காதுன்றது. திராவிடத்தை கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா ஊருப்பட்ட கலப்படம் இருக்கு. ஆரிய கூட்டத்துக்குள்ள போனீங்கன்னா ஊருப்பட்ட கலப்படம் இருக்கு. தமிழ் தேசியத்துக்குள்ள போனா மட்டும்தான் கலப்படம் என்றால் என்னன்னு தெரியாது. தமிழன் ஆள்வதற்கு, தமிழன் வாழ்வதற்கு ஏத்த இடம். நம்ம வந்து ஆந்திராவுக்கு போனவனே நம்ம தமிழன் தான் சொல்லுவோம், பீகாருக்கு போனாலும் தமிழன் சொல்லுவோம், உலக நாட்டில் எங்க போய் வாழ்ந்தாலும் தமிழன் சொல்லுவான். ஆனா இங்க ஒரு கூட்டம் என்ன பண்ண தெரியுமா, நாங்க இங்க வந்தவனே திராவிடன் தான், இல்லாத பேரை வச்சுக்கிடுவான். ஏன்னா அதுதான் அவனுக்கு அப்பனை 2 ஆகி போயிட்டாங்க, ஆத்தா 1 ஆகி போச்சு. அதனால பேரு தெரியாம வச்சுட்டாங்க போல. இனி மாத்திருவாங்க. இப்ப நம்ம எல்லாம் கேவலப்படுத்துறோம்ல, ஐயே 2 அப்பான்னு சொல்லிட்டாப்புல, அப்ப எங்க அம்மா மேல சந்தேகம் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு பேரை மாத்திருவாங்க. திராவிடம் என்ற பேரே இனி இருக்காது. திராவிடத்தை அழிக்காமல் ஓய மாட்டோம். நாம் தமிழர் கட்சி எங்கெல்லாம் கூட்டம் போடுகிறதோ, இந்த தமிழ் சமுதாயம் எங்கெல்லாம் கூட்டம் போடுகிறதோ, தாய்நாடு மக்கள் கட்சி சார்பாக நான் நிற்பேன். என்னுடைய நோக்கம் தமிழ்நாட்டில் தமிழன் ஆள வேண்டும். அது நம்ம வந்து தமிழ் சமுதாயத்தில் இருக்கிற ஒட்டுமொத்த தமிழ் சமுதாயம் தான் ஆளணும். வந்தவன் போனவனுக்கெல்லாம் இடம் கொடுத்துதான் இன்னைக்கு செஞ்சி கோட்டை இருக்குது. அது வந்து கோனேரி கோட்டை. அண்ணன் சீமான் அண்ணன் மேடை போட்டு பேசின இடம். தமிழனுடைய வரலாறு நிறைய இருக்குது. நம்ம தேடி போய் அதெல்லாம் வந்து மீட்டெடுக்கணும். அந்த செஞ்சி கோட்டைக்கு முன்னாடி ஆனந்தரங்க கோனுடைய சிலை வைக்கணும். அது அண்ணன் சீமான் அண்ணனால மட்டும்தான் முடியும். ஏன்னா வந்தாரு தெலுங்கு இங்கெல்லாம் வைக்க மாட்டாங்க, ஆரியனை வைக்க மாட்டான். அவன் ஓட்டு வாங்குறதுக்கு மட்டும் நம்மளை மாமா மச்சான் சித்தப்பா பெரிய பாண்டுவான். ஓட்டு வாங்கி முடிச்சோடனே அவனை வெட்டுறா குத்துறான்றான். திராவிடத்தை தூக்கி பிடிக்காதீங்க, ஆரியத்தை தூக்கி பிடிக்காதீங்க. ஆபத்து விலையை கொடுத்து வாங்கிட்டு அப்புறம் நம்மளை அடிச்சு விட்டேன், வெட்டி விட்டேன், குத்தி விட்டேன்னா ஒருத்தர் வரமாட்டான். தமிழனுக்கு ஒரு பிரச்சனை, தமிழை மட்டும்தான் வருவான். தமிழ் சமுதாயத்திற்காக தொடர்ந்து அண்ணன் எவ்வளவோ பிரச்சனைகள். ஏன்ட்டெல்லாம் வந்து அண்ணன் சீமானண்ணன் கூட போயிடாதீங்கன்னு வாங்க. அப்ப சொல்லிட்டாங்கனால நான் என்ன பண்ணேன், அண்ணன் எப்ப கூப்பிடுவோம் அப்போ நம்ம அப்பத்தான் போகணும்னு இருக்கேன். ஏன்னா சீமான்கிட்ட போகாதுன்னு சொல்ற ஒரு கூட்டம் இருக்குதுண்டா, அவனுக்கு முன்னாடி நான் அங்கதான்டா நான் முதல்ல நிற்பேன்னு சொல்லி நான் முதலாத்தான் வந்து உட்காந்துருந்தேன். தமிழ்நாட்டுல தமிழ் தேசியம் பேசக்கூடிய நபர்களுக்கு எவ்வளவோ எதிர்ப்புகள் வரும், இழிவுபடுத்தி பேசுவார்கள். அதையெல்லாம் நம்ம கண்டுக்கிறதே கூடாது. அது வந்து அவன் வந்து ஈனப்பிறவிகளுக்கு பிறந்தவங்க அப்படித்தான் இருப்பாங்க. நம்ம ஒரிஜினல் தமிழனுக்கு பிறந்தவன் நம்ம அடுத்தவன்ல வந்து இழிவுபடுத்தி பேசணும்னு அவசியம் இல்லை.